அப்பா விசா கிடைச்சிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். முஸ்தபா பேங்க்குக்கு போயிட்டு ஒன்றும் ஏன் திரும்பி வரல? என்ன சொல்றீங்க? அவர் போயிட்டு சீக்கிரமா வரேன்னு தானே சொன்னாரு. நான் ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு கூப்பிடுறேன். சுதந்திர போராட்ட தியாகியோட கேஸ் சுக்லா சார் வாக்கு கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. சுக்லா சார் இது மாதிரி நிறைய கொடுப்பாரு. பேப்பரை பாஸ் பண்றது நான் தான். என்ன கொஞ்சம் நல்லா கவனிக்க சொல்லுங்க. எப்படி நான் ஓப்பனா கேட்கறது? சரி, நான் அவங்ககிட்ட கேட்கறேன். ஹலோ, சுக்லா சார் லீவுன்னு நினைக்கிறேன். அவர் வர டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் நினைச்சா மட்டும் தான் அந்த வேலை முடியும். இன்னைக்கு பணத்தை வித்ட்ரா பண்ணலான்னு சார் சொன்னாரு. 1 வருஷத்தோட பென்ஷன் பெண்டிங்ல இருக்கு. சரி, அப்படின்னா சுக்லா சார் வரட்டும். சுக்லா சார் இல்லாம வேற ஏதாவது ஆபீசர் இருக்காங்களா? ஒரு நாயர் சார் இருக்காரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு வேலை வீட்டுல தான். கரப்டட் ஆபீசர். அவரை கூப்பிடுறது ஒரு பிரயோஜனம் இல்ல. ஒரு 11 மணிக்கு கூப்பிடுங்க, நான் பாக்குறேன். எப்போ ஃப்ளைட்டு? ஃப்ளைட் நாளைக்கு தான். ஆனா இப்படியே போச்சுன்னா போறது சந்தேகம் தான்னு தோணுது. என்ன சொல்ல வர? விசா கிடைச்சதுக்கு அப்புறம் அஜிட்ராஃப் எடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. இவங்க தரமாட்டேன்னு நேத்தே என்கிட்ட சொல்லியிருக்கலாம். இப்போ நான் போய் யார்கிட்ட கேட்கறது? பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. எதா இருந்தாலும் லஞ்சம் கொடுத்து வாங்குறதுல பிரச்சனையே இல்லை.